ஸோ வெல்கம் பேக் டு ஒன் ஆஃப் திஸ் நாங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்குக்கு வந்து சர்வீஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து கிளம்பியாச்சு. கோயம்புத்தூரில் இருக்க ஆதித்யா பஜாஜ் சுங்கம் பிரான்ச். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு இன்ஜின் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி ஃபுல் சர்வீஸே விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 4th சர்வீஸ் இது. ஸோ இந்த சர்வீஸில் வந்து ஆயில் செக் பண்ணுவாங்க, சென்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க காலையிலே நாங்கள் ஜாப் கார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கேட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ வண்டி இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்னாங்க. சரி ஜஸ்ட் ஆயில் மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டோம். சரி ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாம், வண்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வண்டி எடுத்து சுகர் பிரான்ச்சு கிளம்பியாச்சு. போயிட்டு ஆயில் மட்டும் மாற்ற போகிறோம். ஆயில் மாற்ற போகிறோம்னா நம்ம வழக்கமாக என்ன ஆயில் மாற்றுவோம், இந்த 3 சர்வீஸ்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20W50. அது வந்து பஜாஜோட 220 பல்சரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஆயில் தான் அது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செமி சிந்தட்டிக் ஆயில். ஆனால் இந்த டைம் வந்து டாமினாருக்கு ஊற்றுற ஆயில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன் வந்து டாமினாருக்கு யூஸ் பண்ணுற ஆயில் அப்படின்னு கேட்டால், புக்லேயே பார்த்தீங்கன்னா வண்டியோட மேனுவலில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க 20W50 செமி சிந்தட்டிக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 10W50 அதையும் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக்கு. அது வந்து டாமினாருக்கு ஊற்றுற ஆயில். இப்போ நம்ம பைக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆயில் வந்து ஆப்ஷனில் இருக்குது. ஐதர் 20W50 இல்லை அப்படின்னா 10W50 ஊற்றலாம். ஆனால் டாமினாருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 10W50 தான் ஸ்டாண்டர்டு. பஜாஜா இல்லை, வெளியே ஏதாவது மோட்டல் கியூனோலியோ ஊற்றுறோம் அப்படின்னா அதுவும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாம் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 10W50 டாமினார் ஆயில் தான் ஊற்ற போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா லாங்லாம் போயிருக்கோம். ஸோ அதனால் ஹீட்டு பயங்கரமாக வருது அந்த ஆயிலில். எனக்கு என்னமோ வந்து ஒரு 2000 கிலோமீட்ரு அதுலேயே வந்து விஸ்காசிட்டி போயிருதோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அந்த ஆயிலில். ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து இதை மாற்றிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10W50 இல்லை ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயிலை கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி ஓகே நல்லா தான் இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே சேஞ்ச் பண்ணி தான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் 10W50 ஊற்ற போகிறோம். மற்ற பஜாஜ் ஷோரூமில் வந்து கேட்டோம் நாங்கள், இந்த மாதிரி நாங்கள் வந்து 10W50 ஊற்றுறோம், பஜாஜ் ஆயில் ஊற்றி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து அப்படி வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க அது வந்து நாங்கள் சிஸ்டமில் என்டர் பண்ணும்போது அதுவே காட்டும் அந்த வண்டிக்கு ரெக்கமெண்டட் ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டு, 220க்கு வந்து 10W50 வந்து ரெக்கமெண்டட் ஆயில் இல்லை, அதனால் அதில் காட்டலை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. இது எந்த பிரான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் அனுப்பூர்பாளையம் பிரான்ச்சு. ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் வந்து போயிருந்தோம். எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய மேட்ரு. நம்ம வண்டி டெட் ஆகிடுச்சுல, பேட்டரி டெட் ஆகிடுச்சுல. ஸோ அதனால் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். எப்போன்னா நம்ம பேட்ரி டெட் ஆனது வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. நம்ம மண்டே ஈவினிங் வந்து அவங்க ஷோரூமில் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லி அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க பைக்கை. மண்டே ஈவினிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகிடுச்சு. சரி பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதன்கிழமை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பேட்ரி கிளைமுக்கு வண்டியை கொடுத்துருந்தோம், என்ன ஆச்சு, ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க பேட்ரி வந்து ஆமரான் கிட்ட அனுப்பிச்சிருக்கோம். அது வந்து ஆக்சுவலி ஆமரான் பேட்டரி முன்னாடி போட்டிருந்தது. ஸோ அதனால் ஆமரான்லேருந்து பேட்டரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து ஆமரான்லேருந்து கால் பண்ணாங்க எனக்கு. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்களா பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆமாம் கொடுத்துருந்தோம், வாரண்ட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க வாரண்ட்டி வந்து இது கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் கிளைம் ஆகாது அப்படின்னு நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 1 இயர் தாங்க கணக்கு எங்களுக்கு ஆமரான் சைடில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏங்க அது எப்படிங்க, சரி உங்கள் சைடு வந்து ஓகே 1 இயர் சொல்கிறீங்க, ஆஸ் அ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து மேனுவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18 months பேட்டரி வாரண்ட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து பைக்கோட டேட் ஆஃப் பர்ச்சேஸ்லேருந்து 18 months எங்களுக்கு வாரண்ட்டி. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 12 months தான் முடிஞ்சிருக்கு, 1 இயர் தான் முடிஞ்சிருக்கு, இல்லை 13 months, 1 இயர் 1 month அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்ரி வந்து டெட் ஆகிடுச்சு, எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி தர முடியாது, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி ஓகே, நானும் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். சரி ஓகேங்க நான் மெயின் பிரான்ச்சில் கேட்டுட்டு உங்களுக்கு திரும்பி காலில் வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு கால் பண்ணேன். ஏன்னா 3 சர்வீஸும் அங்கேயே தான் விட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கால் பண்ணேன்.
இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டேன் அவங்கக்கிட்ட. ஆமாங்க, ஒயரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏங்க நாங்கள் ஒயரிங் கேட்கல, பேட்ரி தான் கேட்டோம். 18 months புக்கில் போட்டிருக்கீங்க, அது மாதிரி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். சரி ஓகேங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணுறோம் அப்படின்னாங்க சர்வீஸில். அப்புறம் சர்வீஸ்லேருந்து கூப்பிட்டா சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்டால், இது 2-3 days போயிடுச்சு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. இங்கே அங்கே மாற்றிட்டுருக்கோம், இங்கே மாற்றிட்டுருக்கோம், அதை கேட்டிருக்காங்க, அங்கே அப்ரூவல் ஆகணும், இங்கே அப்ரூவல் ஆகணும், அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேனேஜர் நம்பர் கொடுங்க, மேனேஜர் நம்பர் வாங்கி கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வாங்கி கேட்டோம். அவர் என்ன சொன்னார், சரி ஓகேங்க, கூலாக பதில் சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகேங்க மாற்றிக்கலாங்க அப்படின்றது. இது வந்து வியாழக்கிழமை. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து கேட்டோம் அந்த மாதிரி. திருப்பியும் அதே மாதிரி கால் பண்ணால் அவர் காலே அட்டன் பண்ணல. சரியான கட்டுப்பாயிருச்சு. பைக்கு பேட்ரி வாரண்டின்னு கொடுத்தது, பேட்டரியை செக் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு 2 days இருந்தாலே போதும். அவங்க ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா 15 days ஆகும்னாங்க. 15 daysலாம் வண்டியை கொடுக்க முடியாது, எங்களுக்கு ஒரு 2 daysல வேணும் அப்படின்னா. சரி கொடுக்குறேன் அப்படின்ட்டு 1 week ஆக்கி விட்டாங்க. சரி பரவாயில்ல, கிளைம் ஆனால் சரி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அப்புறம் மேனேஜரும் காலும் அட்டன் பண்ணல, கடுப்பு பண்ணி விட்டாங்க. சரி இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, டேரெக்டாக ஷோரூமே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பூர்பாளையம் பிரான்ச்சில் தான் வண்டி அவங்க எடுத்து போய் வச்சுருந்தாங்க. அனுப்பூர்பாளையம் பிரான்ச்சுக்கு டேரெக்டாக போயிட்டு பேட்ரி என்னாச்சு, வண்டி சரியாச்சா இல்லையா, இதே மாதிரி உங்கள் வண்டியாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா, 1 week வந்து ஓட்டாமல் இருக்குது, பேட்ரி கிளைம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ நாள் வந்து வண்டியை நிறுத்தி வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல, ஸ்டேட்டஸ் கேட்டால் எதுவும் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, வண்டி வந்து இந்த மாதிரி நாங்கள் ஆமராங்க அனுப்பிச்சிருக்கோம், அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, டேட் ஆஃப் பர்ச்சேஸ்க்கும் வண்டியோட டேட் ஆஃப் பர்ச்சேஸ்க்கும் பேட்ரியோட இந்த இதுக்கும் டேட்டுக்கும் மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கிளாஷ் நடந்திருக்கு. நாங்கள் வந்து ஒரு மெயில் போட்டிருக்கோம், அந்த மெயிலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பேட்ரியை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், அந்த அப்ரூவலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஓகேன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எப்போ கிடைக்கும், இது வந்து ஃப்ரைடே, எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நாங்கள் வந்து மண்டே கொடுத்துட்றோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நாங்கள் மண்டேவே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். மண்டே கூப்பிட்டு ஃபோன் பண்ணதுக்கு அதே மாதிரி இல்லைங்க போயிட்டுருக்குங்க, நாங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னாங்க. சரி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஓகே மத்தியானம் போல் கால் வந்துச்சு. நான் வந்து நானே கால் கூப்பிட்டேன் அவங்களுக்கு, இந்த மாதிரி பேட்ரி என்ன தாங்க ஆச்சு, சேஞ்ச் பண்ணிட்டீங்களா, எவ்வளோ நாள் தாங்க வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டான். ஓகேங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து மத்தியானம் வந்து வண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஈவினிங் போல் வந்து வண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு நாங்கள் ஒரு 4 o'clock 5 o'clock போயிருப்போம். அங்கே போயிட்டு அப்புறம் பார்த்தோம் பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன பேட்ரி புதுசாக போட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸீடு போட்டிருந்தாங்க. ஆமரான் எடுத்துகிட்டு எக்ஸீடு போட்டிருந்தாங்க. அதை எப்படி மாற்றினாங்க என்ன ஒன்றும் தெரியல, ஏன் வேறு பிராண்டு போட்டாங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, எக்ஸீடும் நல்ல பிராண்டு தான் நினைக்கிறேன். ஆமரான் எக்ஸீடு 2 தான் மேக்ஸிமம் செல் ஆகிட்டு இருக்கு, எல்லா பக்கம் எல்லா பைக்கு இதுலேயும் போயிட்டுருக்கு. சரி அதனால சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எக்ஸீடே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே இந்த இதுக்கு வந்து வாரண்டி கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க வாரண்டி கார்டெல்லாம் வராது, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து கிளைமில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்ட்டி வந்து கார்டு வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் கொண்டு வாங்க, திருப்பியும் இதில் ஏதாவது பிரச்சனைனா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 6 months சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 6 monthக்குள்ளே இப்போ தான் மாற்றிருக்கு, இந்த 6 monthக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த எந்த வாரண்ட்டியும் கார்டோ அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி நான் ரெகுலராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி பெட்ரோல் எவ்வளோ இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பெட்ரோலை காணும். அது வந்து நாங்கள் எப்பயுமே வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சுருவோம், எவ்வளோ இருக்குது மீட்ரு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருவோம். அன்னைக்குன்னு பார்த்து என்ன நோட் பண்ணலன்னா நாங்கள் வந்து ட்ரிப்பை வந்து கரெக்டாக செட் பண்ணியிருந்தோம். ட்ரிப் 1 ட்ரிப் 2 வந்து கரெக்டாக செட் பண்ணி தான் வச்சுருந்தோம். ட்ரிப்பை வந்து கரெக்டாக தான் செட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் மெயின் மீட்டரை வந்து பார்க்கல, மெயின் ஓடோ மீட்டரை வந்து பார்க்கல எத்தனை ஓடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த சர்வீஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது டேக் நோட் பண்ணி பார்க்குறோம், பெட்ரோல் கம்மியாக இருக்குது. சரி ஓகே வண்டி எடுத்து ஓடிருக்காங்க, ஏதோ பெட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சோம். சரி ஓகே மீட்டரை செக் பண்ணோம். மீட்டரை பார்த்தா 2 மீட்டர் ட்ரிப்பு ரீசெட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 ட்ரிப்புமே ரீசெட் பண்ணி வச்சுருக்காங்க. நேக்காக வேலையை பார்த்து விட்டாங்க. அடா பாவிட அவங்கள நம்பி வண்டியை கொடுத்ததுக்கு ஜாலியாக எடுத்து ஓட்டிகிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு கடுப்பு இது பஜாஜ் சைடில். ஆனால் மெயின் மீட்டரை நோட் பண்ண, மெயின் ஓடோ மீட்டரை நோட் பண்ணாதனால எத்தனை ஓடிச்சு அப்படின்னு சொல்லி எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. சரி விட்டுட்டோம், சரி தொலைஞ்சது விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ தான் நாங்கள் கேட்டோம், சரி இந்த மாதிரி அவங்க பைக்கு சர்வீஸும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. சரி ஓகே நாமளும் சர்வீஸ் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். மணி 5 ஆயிடுச்சா, சரி நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் ஷோரூம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி டைம் சொன்னாங்க, இந்த டைம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம், எங்களுக்கு அப்படியே ஆயில் மட்டும் சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா. ஏன்னா இப்போ சொல்கிறீங்க முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க நாங்கள் மத்தியானமே கேட்டோம், இந்த மாதிரி அவங்க வர சொல்லும்போதே கேட்டோம், W50 போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரி நாங்கள் என்ன நினச்சோம், சரி ஓகே சாயங்காலம் வண்டி தான் எடுக்க போகிறோம்ல, எடுக்க போகும்போது நம்ம வந்து கேட்டுக்கலாம் என்ன ஆயில் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்புறம் அங்கே நேரில் போய் கேட்டதுக்கும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லைங்க சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா மேனுவலில் வந்து அப்படி போட்டிருக்காங்க, ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி போட்டு 10W50 ஃபுல்லி சிந்தட்டிக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களும் புக்கெல்லாம் வாங்கி பார்த்துட்டு வண்டியோட மேனுவல்லாம் வாங்கி பார்த்துட்டு சரி ஓகே இருங்க நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சிஸ்டமில் ஏதோ போய் செக் பண்ணாங்க. அவங்க வந்து ஏதோ காட்டல அப்படின்னு சொன்னாங்க. ரெக்கமெண்டட் ஆயில் இல்லைன்னா அந்த பைக்குக்கு வந்து அந்த ஆயில் காட்டாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணதான் தான் வெளியே கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி. அதுலேருந்து வண்டி இல்லை 2-3 டேஸ் இல்லை, ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த வீக் போய் நம்ம மெயின் ஷோரூம்லேயே சிங்கம்லேயே கேட்டுருவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே கேட்டிருக்கோம், இந்த மாதிரி புக்கில் போட்டிருக்காங்க சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செகண்ட் சர்வீஸ் அப்போவே கேட்டோம், மாற்றிக்கலாங்க அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ ஃப்ரீ சர்வீஸுங்கிறதுனால நாங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஃப்ரீ சர்வீஸாக இருந்தாலும் ஆயிலுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம், அது வேறு விஷயம். சரி 3 சர்வீஸ்க்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது இதுன்னு நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி அதுக்கப்புறம் ஃபைனலி 3 சர்வீஸ் முடிஞ்சிச்சு, இது 4வது சர்வீஸு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டான், இந்த மாதிரி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். மாற்றிக்கலாங்க நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் கிளம்பியாச்சு, அவ்வளோதான். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ண வண்டி இன்றைக்கி கிடைக்காது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம போய்ட்டு இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணோம். ஏன்னா 15,000 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு வண்டிக்கு. அதனால் வந்து ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணிடலாம், இல்லை புதுசே போட்டுடலாம். ஏர் ஃபில்டர் புதுசு போட்டு ஆயில் பம்பு மட்டும் க்ளியர் பண்ணிடலாம். அதை வந்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன சேஞ்ச் பண்ணணும், ஸ்பார்க் பிளக்கு புதுசு மாற்றிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைமுமே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கை க்ளீன் பண்ணி தான் போட்டோம். ஸ்பார்க் பிளக் புதுசு போட்டுட்டு பழைய ஸ்பார்க் பிளக்கை கையோட வாங்கிட்டு விளாண்ட ஒரு பிளானில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலையுமே 10W50 ஊற்றிட்டு பழைய இன்ஜின் ஆயிலை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட விஸ்காசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது, ஏன்னா அதுலேயே பார்த்தா தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. ஸோ அதனால தான் இதெல்லாம் வீட்டுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க நாங்கள் வந்து அப்படி போயிட்டு, ஏன்னா என்ன இப்படி கூட்டம் போட்டு அடப்பா வீடு யாருக்காரா. ஓகேங்க இப்போ டேரெக்டாக எவன்டா அது இன்னும் ஒருத்தர். சரி ஓகேங்க நாங்கள் போயிட்டு அங்கே என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஐ திங்க் திருப்பி வரும்போது தான் வீடியோ எடுப்போம்னு நினைக்கிறேன். எதாவது சேஞ்ச் பண்ணாங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். டியூக் ரைடர் பார்த்திங்கன்னா நம்மள அப்படியே பயங்கரமாக கட் பண்ணி ஓடிட்டு போயினார். இப்போது நம்ம ரைட் சைடில் போகணும். அவர் பார்த்திங்களா நேக்க கீழே விட்டு ஆட்டி போயிட்டார். ஆடா பாவிகளா, நல்லா வேலை குயிக்காக வந்தோம், இல்லை சிக்னல் போட்டு நம்மளே மறைச்சி விட்ருப்பாங்க. ஓகே அவ்வளோதான், சுங்கம் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து அந்த பஜாஜ் ஷோரூம் இருக்குது. இதுக்கப்புறம் போயிட்டு இந்த பாலத்தில் ஒரு ரிட்டன் அடிச்சுட்டு வந்தோம்னா அந்த ஆப்போசிட் ரோட்டில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஆயில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண சொல்ல போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி ஆயில் தருவாங்களா, பழைய ஸ்பார்க் பிளக்கை தருவாங்களான்னு தெரியல. வாங்கிக்கலாம், கேட்டு வாங்கிக்கலாம். எங்கே அந்த ஷோரூம் காணும்? இதான் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலர் பில்டிங், எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற பில்டிங். இங்கே இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் ஆதித்யா பஜாஜ். ஸோ இந்த பஜாஜ் தான். நம்ம போயிட்டு தான் இந்த பாலத்தை ரிட்டன் அடிச்சுட்டு வந்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு. சரி ஓகே நாங்கள் அதை பார்த்துட்டு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி நாங்கள் கிளம்பும் போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோங்க. அவ்வளோதான். ஸோ இதுதாங்க பஜாஜ், ஆதித்யா பஜாஜ்.
ஐயோ, காவல்துறை ஆல்ரெடி நிற்கிறாங்க, ஏன் தெரியலையே. சரி, ஓகே, நம்ம பார்த்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோங்க. ஓகே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இந்த ஆதித்யா பஜாஜ்லேருந்து தான். ஃபைனலி சிந்தட்டிக் ஆயில் மாற்றியாச்சு, ஃபுல்லி சிந்தட்டிக் 10W50 டாமினார் ஆயில் போட்டிருக்கு. இதுக்கப்புறமேல் ஓட்ட தான் தெரியும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பழைய ஆயிலை வாங்கிட்டு வந்துட்டோம், அது இதுக்குள்ளே இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் ஓகே, முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஏதோ புது ஆயில் மாற்றின மாதிரி. ஏன்னா லைட்டாக கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வரன்னு இருக்கும், கொஞ்சம் ஏதோ இரும்பெல்லாம் உரசிட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் இப்போ அந்தளவுக்கு இல்லை. புது ஆயிலுக்கும் பழைய ஆயிலுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல. ஏதோ ஸ்லைட்டாக இருக்குது, ஒரு 10%ன்னு வைங்களேன், அவ்வளோதான் தெரியுது. அதுவே வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இன்ஜினில் ஓடுறது வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஃபீல் பண்ணலாம் முடியாது. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்காசிட்டியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துலாம் கண்டுபிடிக்க முடியாது. 10W50, 20W50, ஃபுல்லி சிந்தட்டிக்கு, செமி சிந்தட்டிக்கு, அதெல்லாம் அவ்வளோ குயிக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. 1100 ஆயில். 1100 150 1100 நினைக்கிறேங்க. 1150 அப்படின்னு நினைக்கிறேன் பில்லு. ரெட்டு சிக்னல் போட்டாங்களே. ஏதா ஓவராக ஹீட் ஆகுதா, அந்த பழைய ஆயில் மாதிரி ஹீட் ஆகுதா என்னன்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ இந்த சர்வீஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், 10W50 ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஏர் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் மாற்றலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். அவங்கக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து 20,000க்கு ஒன்ஸ் இது பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ 15 ஓடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வரும்போது அதை சேஞ்ச் பண்ணிடலாம், ஜென்ரல் சர்வீஸ் விட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவ்வளோதாங்க மாற்றிருக்கு, வேறு எதுவும் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஓகே, இதுதாங்க நான் புதுசாக வாங்கியிருக்கேன் அந்த ஆயில் 10W50. ஸோ ஃபுல்லி சிந்தட்டிக், B6 கம்ப்ளைண்ட். 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்டர்வல் சொல்லியிருக்காங்க. 10,000 வரது 5,000 தான் வரும். நம்ம 5,000 சேஞ்ச் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆயில். ஸோ இதையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், விஸ்காசிட்டி ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1150. ஸோ இதோட ப்ரைஸ் அதுதான். இது வந்து டாமினார் குத்துற ஆயில் நம்ம 220க்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் சொல்கிறோம்.